சிஎம் அவங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியை வச்சுருந்தாங்க. அரசில் ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கவங்களை வந்துட்டு பணி நிரந்தரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் எலெக்ஷனே இப்போ வரப்போகுது அடுத்த இதில். ஆனால் இன்னுமே அதை வந்துட்டு இது பண்ணலை, இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோங்கிறது கிடையாது, பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரே அடியாக ஒரே நாளில் எல்லாரையுமே ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றக்கூடிய நிலை நிதி நிலைமை கிடையாது. த இன்டென்ஷன் இஸ் தேர். பட் கவர்மெண்ட்டுக்கு சில ஸ்கீம்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூனோ இப்போ இன்றைக்கி எந்த மாநில அரசாங்கமும் வரி போட முடியாது. It is only GST and everything goes to the union government. And அங்கேருந்து வரக்கூடிய funds it's not what we are used to. Our shares have been reduced to a large extent. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸு, இருக்கக்கூடிய பேமெண்ட்டு, ஆன்கோயிங் சேலரிஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு மாநிலத்திற்கான புதிய திட்டங்களையும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நிதியை வைத்து கொண்டு தான் நம்ம செய்ய முடியும். we are under a lot of pressure. இப்போ நமக்கு வர வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர வேண்டிய பணம், மாணவர்களுக்கு வர வேண்டிய நிதியை த்ரூ எஜுகேஷன் அதுவே வரல. ஸோ we have the state government has to cover that. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே we have to understand the intention is there. we are doing it, the government is doing it. பட் நம்ம நினைக்கக்கூடிய ஒரே நாளில் எல்லாரையும் நிரந்தரமாக்கக்கூடிய முடியுமான்னா அது ஒரு ஃபேஸஸில் தான் நம்ம பண்ண முடியும். யாராக இருந்தாலுமே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் ஹேப்பனிங். இட் இஸ் நாட் தட் வி ஆர் நாட் டூயிங் இட், பட் தே ஆர் டூயிங் இட், பட் இன் அ ஃபேஸ்ட் மேனர், அண்ட் இட் வில் பி டன் டெஃபினெட்லி. தேங்க்யூ.